நண்பனின் வீட்டில் என் மனைவி. சிறுகதை. வெகு நேரம் குறுக்கிலும் நெடுக்கிலும் நடந்த மூர்த்தி குதிகால் உறுத்துவதை உணர்ந்தவனாய் சோர்வாய் சேரில் அமர்ந்தான். டென்ஷனாகவும் குழப்பமாகவும் இருந்தது. அவளா இப்படி? ஏன், நான் பார்த்தது உண்மையாகவே அதுதானா? அது எப்படி பொய்யாக இருக்க முடியும்? நான் தான் பார்த்தேனே. பக்கத்து தெருவில் இருக்கும் நண்பன் ஜெயத்தின் வீட்டிற்குள் என் மனைவி கமலா நுழைந்ததே. மணி நண்பகல் 12. இந்நேரத்தில் அங்கு என்ன வேலை, அதுவும் எனக்கு தெரியாமல்? ஜெயந்த் மூர்த்தியின் நண்பன். இன்னும் திருமணமாகவில்லை. மூர்த்தி தான் ஜெயந்த் அருகிலேயே இருக்கட்டும் என்று தன் வீட்டிற்கு பின்னாலேயே வீடு பார்த்து கொடுத்தான். தனி வீடு. ஜெயந்த் தனியாகத்தான் வசிக்கின்றான். அவ்வப்பொழுது அவன் பெற்றோர் வந்து பார்த்துவிட்டு செல்வர். வார முடிவுகளில் ஜெயந்த் மூர்த்தி வீட்டில் தான் இருப்பான். கமலாவின் தோழி மாலா மட்டும் கமலாவின் செல்போனுக்கு கால் செய்திராவிட்டால் இந்த விஷயம் தனக்கு தெரியவே வந்திருக்காது. மார்க்கெட் செல்வதாக சொல்லி வெளியேறினாள் கமலா. சிறிது நேரத்தில் மாலாவின் அழைப்பு கமலாவின் செல்போனுக்கு. மறந்து வைத்துவிட்டு வெளியேறிவிட்ட கமலாவிடம் நேரிலேயே கொடுத்து விடலாம் என மூர்த்தி செல்போனை எடுத்துக்கொண்டு பின்னாலேயே தெருவில் இறங்க, கமலா ஓட்டமும் நடையுமாய் பூனையிடம் சிக்காமல் ஓடும் எலி போல சென்றதை பார்த்ததும் துணுக்குற்றான். ஏன் இத்தனை பதட்டமாய் போகிறாள் என்று. சற்றே மறைவாய் பின் தொடர்ந்த போது அவள் பக்கத்து தெருவில் நண்பன் ஜெயத்தின் வீட்டிற்குள் நுழைவது தெரிந்தது. பக்கத்து தெருவானாலும் வலது வரிசையில் ஜெயத்தின் வீடு மூர்த்தி வீட்டின் பின்புறம் தான் வரும். கொள்ளையிலிருந்து பார்த்தால் ஜெயந்த் வீடு தெளிவாக தெரியும். தோளுக்கு சற்று மேல் வரை நீண்ட மதில் சுவர் தான் இடையில். துப்பறியும் நோக்கில் அவசர அவசரமாய் வீட்டுக்கு வந்த மூர்த்தி மறைந்திருந்து ஜெயந்தின் வீட்டை பார்க்க, ஜெயந்தின் வீட்டு கொள்ளை கதவு, ஜன்னல் என எல்லாமும் மூடப்பட்டிருந்தது. எப்பொழுதும் மூடாத கதவுகள் அவை. மூர்த்திக்கு தான் நின்றிருக்கும் தரையில் பாதங்கள் சேராமல் வழுக்குவது போல் இருந்தது. தன் காதல் மனைவியை அப்படி நினைத்து பார்க்க முடியவில்லை. மனம் எதிலும் லயிக்கவில்லை. அவனுள் பல கேள்விகள். ஒன்றிற்கும் விடையில்லை. இடிந்து போய் உட்கார்ந்திருந்தான். 2 மணிக்கு திரும்ப வந்தாள். அவளால் சரியாக நடக்க முடியவில்லை. மார்க்கெட்டில் கூட்டமாய் இருந்ததாய் சலித்து கொண்டாள். பொய் சொல்கிறாளா இவளா மனதிற்குள் கருகி கொண்டு அமைதி காத்தான் மூர்த்தி. அன்றிரவு மெல்ல மனைவியை அணைத்தான். வேண்டாம் என்று தள்ளி படுத்துக்கொண்டே சோர்வாக இருப்பதாக காண்பித்துக் கொண்டாள். மூர்த்தி சுருங்கிய புருவத்தை சீராக்கினான். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்யக்கூடாது. முதலில் நடப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். மறுநாளும் அதே 12 மணிக்கு மார்க்கெட் செல்வதாக சொல்லிவிட்டு வெளியேறினாள். மூர்த்தி ஜெயந்தின் வீட்டை கவனித்தான். ஒரு கழித்து மூடியிருந்த ஜன்னல் மற்றும் கொள்ளை கதவுகளில் நீளத்தில் கட்டம் போட்டு லுங்கி அணிந்த யாரோ சாத்துவது தெரிந்தது. 2 மணி வாக்கில் கமலா வீட்டிற்குள் சோர்வாய் வந்தாள், சில மளிகை சாமான்களுடன். அன்றும் மார்க்கெட்டில் கூட்டமாய் இருந்ததாய் சலித்தாள். அன்றிரவு மூர்த்தியின் அணைப்பிற்கும் அதே சோர்வை காரணமாய் காட்டி புரண்டு படுத்தாள். மூர்த்தி முடிவு செய்து கொண்டான். நாளை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும். முச்சந்தியில் நிற்க வைத்து நாரடிக்க வேண்டும். எத்தனை பெரிய துரோகி இந்த ஜெயந்த்! அவன் முகத்திரையை கிழிக்க வேண்டும். மறுநாளும் 12 மணி கமலா மார்க்கெட் செல்வதாய் சொல்லிவிட்டு வெளியேறினாள். ஜெயந்த் வீட்டை பார்த்தான். ஒரு கழித்து மூடியிருந்த ஜன்னல் மற்றும் கொள்ளை கதவுகளை நீளத்தில் கட்டம் போட்டு லுங்கி அணிந்த யாரோ சாத்துவது தெரிந்தது. மூர்த்தி சட்டை எடுத்து மாட்டிக்கொண்டான். சரியாக 5 நிமிட இடைவெளி விட்டு அவளை மறைவாக பின் தொடர்ந்தான். அவள் ஜெயந்த் வீட்டிற்குள் நுழைந்தாள். அவள் உள்ளே சென்று சிறு மணித்துளிகள் கடந்ததும் பின்னாலேயே மூர்த்தி பூனையை போல வீட்டு வாசலுக்கு வந்தான். வாசலில் கதவு விசாலமாய் திறந்திருந்தது. கொள்ளை கதவு சாத்திவிட்டு முன் கதவை சாத்த மறந்து விட்டார்களா என்று? இருக்கட்டும், என்னதான் நடக்கிறது பார்ப்போமே என்று கருதியபடியே மெல்ல உள்ள எட்டி பார்த்தான். கிச்சனில் எதையோ கிண்டிக் கொண்டிருக்க ஜெயந்த் சில இனிப்பு வகைகளை ஒரு அட்டை பெட்டியில் அடுக்கி கொண்டிருந்தான். தான் எதையோ நினைத்திருக்க வேறு ஏதோ நடக்கிறது என்று எச்சரிக்கையான மூர்த்தி கதவிடுக்கில் ஒளிய கமலா பேசும் ஓசை கேட்டது. அவருக்கு சர்க்கரை பாகு, கேசரி அல்வானா ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு இந்நேரம் எல்லாம் மேரேஜ் ஆகி எங்களுக்கு 5வது வருஷம். அதான் அவருக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு உங்க வீட்டுல செஞ்சேன். நாளைக்கு விடிய காலையில 7 மணிக்கு கொல்லைப்புறமா இதையெல்லாம் கொடுத்துடுங்க ஜெயந்த்.
அப்படியே நீங்களும் 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க. எங்க ஆனிவர்சரிக்கு உங்களுக்கு தான் சிரமம் கொடுத்துட்டேன் என்றவளிடம். அதனால என்ன அண்ணி, பரவாயில்ல என்று பதில் சொல்லிக் கொண்டிருந்தான் ஜெயந்த். மூர்த்தி தான் வந்த சுவடே கள்ளம் கபடமில்லாத இந்த இருவருக்கும் தெரிந்து விடக் கூடாது என பதட்டமானான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.